நம்ம தோட்ட வேலையை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகள்லாம் இருக்குங்கள, இந்த நெல்லிக்காய் செடியிலேருந்து இலைகள்லாம் கொட்டி கிடந்துச்சு, அதெல்லாம் கூட்டி இதோடய சேர்த்து எரிச்சிடலாமா. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செடி பார்த்திங்கன்னா செடியெலாம் காஞ்சி போயிடுச்சு, வாடி போயிடுச்சு. அதுகளுக்கு தண்ணி நம்ம விடுவோம். நாங்கள் போய் தண்ணியை போய் இது பண்ணவா, செட் பண்ணவா. ஓகே, பைப்பை வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஒவ்வொரு செடிக்காக விடலாம் வாங்க. இது மாங்காய் செடிக்கு இப்போ விட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது பசலைக்கீரை. இது அன்னைக்கு காட்டினேன் இல்லையா, மிளகாய் செடியெல்லாம் இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தினைக்கும் தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் அந்த புழு இதுகள்லாம் கடிக்காமல் இருக்கும். முன்னாடி ரொம்ப இது பண்ணோன்னு தான் அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், செடிகள்லாம் ஓட்டையாக இதெல்லாம் பூச்சி புழு இது கடித்தது தான். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த பூச்சி இதுகள்லாம் கடிக்காமல் இது வந்து என்னது, இது என்ன செடி? பூசணி, சக்கரை பூசணி. இந்த செடி ஓகேவா? என்னது பரங்கிக்காயா? நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. இங்கே எங்கள் ஊர் சைடெலாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது பேர்கள்லாம். நீ யூடியூப்பை பார்த்து கற்றுக்குற. ஏய் பார்த்து. ஓகே, மாங்காய் செடிக்கு விட்டது போதும். எங்கிட்ட எடுத்து போடவா இல்லை உடட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அன்னைக்கு முருங்கை இது காட்டினல, இங்கே பாருங்கள், அந்த அன்னைக்கு காட்டினல முருங்கைப்பூ பூத்துருந்தது. இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஒரு இலை கூட வரல. பூ தான் பூத்து இருக்குது, இலையே இல்லை. இந்த செடியும் அதுவும் அப்படித்தான் இருக்குது, இலையே பூக்காமல் அப்படியே பூ மட்டும்தான் பூத்துருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான். எனக்கு ஒரு சில செடி மட்டும்தான், அந்த கத்திரிக்காய் செடி, தக்காளி இதுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இதுகளெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது, எதுக்கு வரும் அப்படின்ட்டு. நீ விடுற தண்ணி பூரா கீழே தான் போகுது. அது என்ன பண்ணுறது, மேட்டில் வச்சுருக்கு. அப்படியே இந்த காலையில் பறிச்சதுல மிளகு தக்காளி. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு, கடைஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அது மணத்தக்காளி கீரை. எதை எடுக்க? கம்பி வச்சு நல்லா, ஏன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் இது குழியை அந்த ரக்கில் தோண்டி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பாத்தி கட்டணுமா அதுக்கு பேர்? இதை இப்படி சுற்றிலும் வைப்பாங்கள்ல, அணைக்கட்டி. தண்ணி கொஞ்சம் நிற்கும். நாளைக்கு கொடுக்க மறந்துட்டாலும் அது கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறோம், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இது தக்காளி செடி தான், தக்காளி செடி என்னன்னு தெரியல, காலையிலேருந்து இப்படி வதங்கி போய் இருக்குது. என்னம்மா கோவமாக இருக்கு. இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கோவமாக இருக்காங்க. அது வேறு இடத்துல இருந்து பறித்து வச்சு. இது வேறு இடத்துல இருந்து பறித்து வச்சது. இது இங்கே இருந்தது. இல்லை, அதுவும் தான் பறித்து வச்சது. ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது? காலையில் தான் நட்டு வச்சேன். இது நட்டு 2 நாள் ஆச்சு. இது இப்போ தான் இது நட்டாலா? அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் இப்படி வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்த்து அதுலேருந்து காய்கறி சாப்பிட்றது பிடிக்குமா? எல்லாருக்குமே அதான் நேச்சுரலாக பிடிக்கும். என்ன மிளகு தக்காளி அதுலேருந்தே பிடிங்கிட்டோமே காலையிலேயே. எல்லாம் 2-3 மிளகாய் செடி வச்சுருக்கேன். இதில் பாவக விதையெல்லாம் ஊண்டி வச்சுருக்கேன், பார்ப்போம் முளைக்குதான்னு.
வீட்டிலேருந்து கொண்டு வந்தியோ?